எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. வாங்க நம்ம ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சலிச்சு எடுத்த கடலை மாவு 2 கப்பு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 2 கப்பு கடலை மாவுக்கு 1/2 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், அடுத்தும் நம்ம சேர்ப்போம். அதனால் 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை இப்போ சரியாக இருக்கும். இதுக்கு இந்த காரா பூந்திக்கு 1 டீஸ்பூன் உப்பு சரியான அளவாக இருக்கும். 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா அந்த சைடு கடலெண்ணெய் காய வச்சாச்சு சட்டியில். இப்போ அதுலேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு கொதிக்கிற எண்ணெயிலேருந்து சேர்த்தோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு நம்மளுக்கு இருக்கும் காரா பூந்தி. இதை நல்லா அந்த சூட்டோடைய எண்ணெயும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு 2 கப்பு அளவு நம்மளுக்கு வந்து தண்ணி இதுக்கு சரியாக இருக்குங்க. நம்ம எடுத்த மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா இதை ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு இந்த மாவு வந்து இந்த பதத்துக்கு இருக்கணும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காயிற எண்ணெயில் நம்ம வீட்டில் வந்து நல்ல பெரிய ஓட்டை உள்ள சலடை இருந்துச்சுன்னா அதில் காரா பூந்தி பண்ணுற இது இருந்துச்சுன்னா அதில் பண்ணாலும் உடனே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வறுக்கிற கரண்டியில் ஓட்டை கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து லைட்டாக அப்படி தேய்ச்சி லைட்டாக அப்படி இது பண்ணாலே அது இதாயிரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கரண்டியை வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தாலே அந்த உதிரியை அழகாக நம்மளுக்கு சூப்பராக விழுந்து வந்துடுங்க. அடுப்பு வந்து மிதமான தீயிலே இருக்கட்டும், இல்லைனா கரிஞ்சிரும். நல்லா பொறுமையாக இது பண்ணி விட்டுட்டு ஒரு 2 தடவை இது பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் கரண்டியை கழுவிட்டு நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு நம்ம மறுபடியும் இது பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு காரா பூந்தி வந்து நல்லா ஒட்டாமல் அருமையாக வரும். இந்த காரா பூந்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு செட் போட்டுட்டு நல்லா 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா காரா பூந்தி வந்து நல்லா வெந்து வந்துடும். நியூஸ் பேப்பர் அல்லது டிஷ்யூ பேப்பர் நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு சைடில் பாத்திரத்தில் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு இது நல்லா வெந்ததும் இந்த காரா பூந்தி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை ஃபுல்லாக ஈர்த்துட்டு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம். பாருங்கள், காரா பூந்தி எல்லாம் நம்மளுக்கு வெந்துருச்சு. நான் சைடில் வந்து டிஷ்யூ பேப்பர் ரெடியாக இருக்குதுங்க. இப்போ இந்த ரெடியாக இருக்கிற இந்த காரா பூந்தி எல்லாத்தையும் நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு நம்ம டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிட்டு மற்ற எல்லா காரா பூந்தியும் இதே போல் பொரிச்சுட்டு நம்ம வந்துடலாம். இப்போ நம்ம எடுத்த மாவுக்கு எனக்கு வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கே வந்துருச்சுங்க. காரா பூந்தி எல்லாமே நல்லா முத்து முத்தாக இருக்குது. இப்போ இதில் நம்ம வீட்டில் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா நீங்கள் கருவேப்பிலை ஒரு இனுக்கு இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப்பு அளவுக்கு பச்சைக்கடலை சேர்த்து இந்த பச்சைக்கடலை வந்து நல்லா வறுத்து இது கூட சேர்த்தோம் அப்படின்னா சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ பச்சைக்கடலையும் வறுத்தது இது கூட சேர்த்தாச்சு. காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். உப்பு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணலாம். எனக்கு பத்தாத மாதிரி இருக்குது, அதனால் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேங்க. சேர்த்துட்டு நல்லா குலுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஒரு அருமையான கையில் எண்ணெயே ஒட்டாத அளவுக்கு சூப்பரான காரா பூந்தி தயாராகிடுச்சுங்க. அவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குதுங்க. கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கரகர மொறு காரா பூந்தியை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.